மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு SAT பகுதி அறிவியல்ல 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு அறிவியலில் 5வது பாடம் மின்னியல். இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 54 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த மின்னியல் பாடத்தில் என்னென்ன பாட கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அணு, மின்துகள்கள், மின்துகள்களின் இடமாற்றம், அதில் ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்குது. கடத்துதல் மூலம் இடமாற்றம், மின் தூண்டல் மூலம் இடமாற்றம், மின்துகள்களின் ஓட்டம், நிலை மின்காட்டி, புவி தொடுப்பு, மின் சுற்றுகள், தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று இரண்டிற்குமான வேறுபாடுகள், மின்னோட்டத்தின் விளைவுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மாதிரி வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களையும் நம்ம ரீகால் பண்ணிக்க போகிறோம். முதல் கேள்வி, அணுவில் உள்ள அடிப்படை துகள் அல்லது துகள்கள். புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் அனைத்துமே தான். ஸோ அனைத்தும் ஆப்ஷன் 4. அணுவை பற்றி முதல்ல படிச்சிடலாம். அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகிய அணுக்கூறுகளால் ஆனது. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அணுவின் மையத்தில் உள்ள உட்கருவினுள் உள்ளன. எலக்ட்ரான்கள் உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருகின்றன. ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். மேலும் எலக்ட்ரான்களுக்கும் புரோட்டான்களுக்கும் இடையே ஒரு கவர்ச்சி விசை காணப்படுகிறது. உட்கருவின் அருகில் உள்ள வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களுக்கும் உட்கருவில் உள்ள புரோட்டான்களுக்கும் இடையே வலிமை மிகுந்த கவர்ச்சி விசை காணப்படுவதால் அவற்றை அணுவிலிருந்து எளிதாக வெளியேற்ற முடியாது. ஆனால் வெளிவட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களை எளிதாக அணுவை விட்டு வெளியேற்ற முடியும். பாருங்கள், வெளிவட்ட பாதையில் இருக்கிற அந்த மைனஸ் குறியீடு இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரான்கள், உள்ள ப்ளஸ் சிம்பிள் போட்டதெல்லாம் புரோட்டான்கள். உட்கருவினுள் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும். இதுதான் அணுவின் அமைப்பு. கேள்வி எண் 2, அணுவினை குறித்த கருத்துக்களில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் 4 கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷனில் அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகிய அணுக்கூறுகளால் ஆனது. இது கரெக்டு தான். இரண்டாவது ஆப்ஷனில் எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி பல்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருகின்றன. இதுவும் சரி. மூணாவது ஆப்ஷனில் எலக்ட்ரான்கள் மற்றும் நியூட்ரான்களுக்கு இடையே கவர்ச்சி விசை காணப்படுகிறது. இந்த கூற்று தவறு. எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்களுக்கு இடையே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். இப்போ மூன்றாவது கருத்து தவறு. ஆப்ஷன் 4ல் வெளிவட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களை எளிதாக அணுவை விட்டு வெளியேற்ற இயலும். இதுவும் சரி. இப்போ தவறான கருத்து ஆப்ஷன் 3. கேள்வி எண் 3, மின் துகள்களின் இடமாற்றம் எம்முறையில் அல்லது எம்முறைகளில் நடைபெறுகிறது? உராய்வு, கடத்துதல், மின் தூண்டல் அனைத்தும். இந்த 3 முறைகளிலுமே மின் துகள்களின் இடமாற்றம் நடைபெறும். ஸோ அனைத்தும் என்பது தான் சரி. மின் துகள்கள் பொருள்கள் ஒன்றை ஒன்று விலக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள் மின்துகள் எனப்படும். ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அல்லது விலக்கும் பண்பு மின்னூட்டம் எனப்படும். எலக்ட்ரான், புரோட்டான் போன்ற அணுக்கூறுகளும் இந்த பண்பை பெற்றிருக்கின்றன. மின் துகள்களை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ இயலாது. மின் துகள்களை நேர் மின்னூட்டம் கொண்டவை மற்றும் எதிர் மின்னூட்டம் கொண்டவை என 2ஆக வகைப்படுத்தலாம். அப்படியே கீழே வந்துருங்க. மின் துகள்களின் இடமாற்றம் நாம் ஏற்கனவே அறிந்த ஒரு அணுவின் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களை எளிதாக அகற்ற இயலும். அவற்றை ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் செய்யவும் முடியும். எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர் மின்னூட்டத்தையும் எலக்ட்ரான்களை இழந்த பொருள் நேர் மின்னூட்டத்தையும் பெறுகின்றன. கீழ்காணும் 3 முறைகளில்
ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின்துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன. உராய்வு மூலம் இடமாற்றம், கடத்துதல் மூலம் இடமாற்றம், மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். இப்போ இந்த 3 முறைகளில் மின்துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன. கேள்வி எண் 4. சீப்பினை தலைமுடியில் தேய்க்கும் பொழுது நிகழ்வது எது? உராய்வு மூலம் இடமாற்றம். இதுலேயே 3 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையும் செஞ்சு பார்த்துருப்பீங்க. சீப்பினை அழுத்தமாக தேய்க்கும் பொழுது தலைமுடியிலிருந்து சில எலக்ட்ரான்கள் சீப்புக்கு சென்று விடுகின்றன. எனவே சீப்பு எதிர் மின்னூட்டம் அடைகிறது. இந்த எலக்ட்ரான்கள் சீப்பின் முனையில் ஒட்டிக்கொள்கின்றன. காகிதத்தை சிறு சிறு துண்டுகளாக கிழிக்கும் போது காகித துண்டுகளின் ஓரங்களில் நேர்மின் துகள்களும் எதிர்மின் துகள்களும் காணப்படுகின்றன. சீப்பில் இருக்கும் எதிர்மின் துகள்கள் காகித துண்டின் ஓரங்களில் இருக்கும் நேர்மின் துகள்களை ஈர்க்கின்றன. எனவே காகித துண்டுகள் சீப்பினை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. சீப்பை தலையில் தேய்க்கும் போது தலைமுடியிலிருந்து எலக்ட்ரான்கள் உராய்வின் மூலம் சீப்புக்கு இடமாற்றம் அடைகின்றன. இது தலைமுடி ஈரமாக இருந்ததுன்னா உராய்வு குறையும். இப்போ இதிலிருந்து உராய்வின் மூலம் மின்துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். இப்போ ஆப்ஷன் படித்து பார்த்துடலாம். முதல் ஆப்ஷனில் தலைமுடியிலிருந்து சில எலக்ட்ரான்கள் சீப்பிற்கு செல்கின்றன. கரெக்டு. சீப்பு எதிர் மின்னூட்டம் அடைகிறது. கரெக்டு. மூணாவது ஆப்ஷனில் எலக்ட்ரான்கள் சீப்பின் முனையில் ஒட்டிக்கொள்கின்றன. இதுவும் கரெக்டு. ஸோ மேற்கண்ட 3 கூற்றுகளுமே சரி. அப்போ அனைத்தும் என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் 4. கேள்வி 5. எப்பொருள் உராய்வு முறையில் மின்துகள்கள் இடமாற்றம் அடைந்து, அதாவது எலக்ட்ரான்களை இழந்து நேர் மின்னூட்டம் அடைகிறது? கண்ணாடி. ஒரு கண்ணாடி தண்டினை பட்டு துணியால் தேய்க்கும் போது என்ன நடக்கும்னா, கண்ணாடி தண்டு எலக்ட்ரான்களை இழப்பதால் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறைவுபட்டு அது நேர் மின்னூட்டம் பெறுகிறது. பட்டு துணி அதிக எலக்ட்ரான்களை பெறுவதால் அது எதிர் மின்னூட்டம் பெறுகிறது. கேள்வி எண் 6. மின் நடுநிலையில் உள்ள ஒரு பொருளை மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருளினால் தொடாமலேயே மின்னூட்டம் அடையச் செய்யும் முறை. ஆப்ஷன் 3. தூண்டுதல் மூலம் மின்னூட்டம் அடையச் செய்தல். மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். மின்னூட்டம் பெறாத பொருள் ஒன்றினை மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்றினால் தொடும்போது அது மின்னூட்டம் அடைகிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் நேரடியான தொடுதல் இன்றியே ஒரு பொருளை மின்னூட்டம் அடையச் செய்ய முடியும். மின்னூட்டம் பெற்ற பொருளை மின்னூட்டம் பெறாத பொருளின் அருகே கொண்டு சென்று தொடுதல் இன்றி அதனை மின்னூட்டம் அடையச் செய்யும் நிகழ்வு மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் செய்தல் எனப்படும். இம்முறையில் மின்னூட்டம் பெற்ற பொருள்களுக்கு அருகில் இருக்கும் முனையில் அதற்கு எதிரான மின்னூட்டமும் மறுமுனையில் ஒத்த மின்னூட்டமும் தூண்டப்படுகின்றன. கேள்வி எண் 7. கூற்று. மின் நடுநிலையில் உள்ள ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழந்தால் மட்டுமே அது நேர் மின்னூட்டமுடைய பொருளாக மாறும். இந்த கூற்று சரி. காரணம், நேர்மின் துகள்கள் பரிமாறிக்கொள்ளப்படுவதில்லை. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 8. கண்ணாடி தண்டினை பட்டு துணியால் தேய்க்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடி தண்டில் இருக்கும் கட்டுரா எலக்ட்ரான்கள் பட்டு துணிக்கு இடமாற்றம் அடைகின்றன. கரெக்டு. 2வது ஆப்ஷனில் கண்ணாடி தண்டு நேர் மின்னூட்டம் பெறுகிறது. கரெக்டு. 3வது ஆப்ஷனில் பட்டு துணி எதிர் மின்னூட்டம் பெறுகிறது. இதுவும் கரெக்டு. இப்போ மேற்கூறிய அனைத்தும் நிகழ்கிறது. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 9. எபோனைட் தண்டினை கம்பளியில் தேய்க்கும் பொழுது நடைபெறும் நிகழ்வுகளில் சரியானவை எவை? எபோனைட் தண்டு, அதாவது ரப்பர் தண்டு ஒன்றை எடுத்து அதனை விலங்கு உரோமம் அல்லது கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளியில் இருக்கும் கட்டுரா எலக்ட்ரான்கள் எபோனைட் தண்டிற்கு இடமாற்றம் அடைகின்றன. எபோனைட் தண்டில் இருக்கும் அணுக்களின் வெளிவட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை விட கம்பளியில் உள்ள அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்கள் தளர்வாகவே பிணைக்கப்பட்டுள்ளன. ஆகவே குறைந்த எலக்ட்ரான்களை உடைய கம்பளி நேர் மின்னூட்டம் அடைகிறது. அதிக எலக்ட்ரான்களை கொண்ட எபோனைட் தண்டு எதிர் மின்னூட்டம் அடைகிறது. இப்போ 4 கூற்றுகளையும் படித்து பார்க்கலாம். முதல் கூற்று. கம்பளியில் இருக்கும் கட்டுரா எலக்ட்ரான்கள் எபோனைட் தண்டிற்கு இடமாற்றம் அடைகின்றன. இது கரெக்டு. 2வது கூற்றில் எபோனைட் தண்டு நேர் மின்னூட்டம் பெறுகிறது. தவறு.
மூணாவதுல கம்பளி எதிர் மின்னூட்டம் பெறுகிறது. ரெண்டுமே மாற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் தவறு. நான்காவது கூற்று பாருங்கள். எபோனேட் தண்டில் இருக்கும் அணுக்களின் வெளிவட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை விட கம்பளியில் உள்ள அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளன. இது சரி. முதல் கூற்றும் நான்காவது கூற்றும் சரி. இரண்டாவது மற்றும் மூன்றாவது கூற்று தவறு. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 10. மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருள்கள். மின்கடத்திகள். எளிமையான வினாதான். கேள்வி எண் 11. பொருந்தாததை தேர்ந்தெடு. ரப்பர், மரம், நெகிழி, அலுமினியம். அலுமினியம் தான் உலோகம், அது மின் கடத்தும் பொருள். மற்ற மூன்றுமே மின் காப்பும் பொருள், அதாவது மின் கடத்தா பொருள்கள்னு சொல்லலாம். இப்போ பொருந்தாத ஒன்று அலுமினியம். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 12. கூற்றுகளை ஆராய்க. ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் சரி தவறு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் கூற்று, நேர் மின்னூட்டமடைந்த தண்டினை மின்னூட்டமடையாத தண்டின் அருகே கொண்டு வரும்போது மின்னூட்டமடையாத தண்டில் இருக்கும் எலக்ட்ரான்கள் நேர் மின்னூட்டமடைந்த தண்டினை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. இந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்று, எலக்ட்ரான்கள் குறைந்த மின் அழுத்தமுள்ள பகுதியிலிருந்து அதிக மின் அழுத்தமுள்ள பகுதிக்கு செல்கின்றன. இதுவும் சரி. மூன்றாவது கூற்று, எலக்ட்ரான்களின் ஓட்டம் மின் ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரி. நான்காவது பாருங்கள். மரபு மின்னோட்டம் அதிக மின்னழுத்தமுள்ள பகுதியிலிருந்து குறைந்த மின்னழுத்தமுள்ள பகுதிக்கு செல்கின்றன. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ மரபு மின்னோட்டம். இதுவும் சரி. இப்போ அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 13. பொருள் ஒன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி. நிலை மின்காட்டி. நிலை மின்காட்டி பொருளொன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி நிலை மின்காட்டி ஆகும். 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்ற ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் முதலாக நிலை மின்காட்டியை வடிவமைத்தார். இதுவே முதலாவது அறிவியல் சாதனமாகும். தக்கை பந்து நிலை மின்காட்டி, தங்க இலை நிலை மின்காட்டி என 2 வகை நிலை மின்காட்டிகள் உள்ளன. பெரும்பாலும் மின்சாரத்தை கடத்தும் பொருள்களை, அதாவது உலோகத்தை பயன்படுத்தி நிலை மின்காட்டிகள் வடிவமைக்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமான்ற பகுதியில் பாருங்கள். 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலை மின்காட்டி வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசியே வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. அந்த உலோக ஊசியானது அதன் அருகே கொண்டு வரப்படும் மின்னூட்டம் பெற்ற பொருள்களால் ஈர்க்கப்படும். மின்னூட்டம் பெற்ற பொருளொன்றை உலோக குமிழுக்கு அருகில் கொண்டு வரும்போது எலக்ட்ரான்கள் அதிலிருந்து வெளியே வரும் அல்லது அதன் வழியே உள்ளே செல்லும். இதன் காரணமாக நிலை மின்காட்டியின் உள்ளே இருக்கும் உலோக இலைகள் மின்னூட்டம் அடைகின்றன. கேள்வி எண் 14. நிலை மின்காட்டியை கிபி 1600 முதலில் வடிவமைத்தவர் டேஸ். வில்லியம் கில்பர்ட். கேள்வி எண் 15. நிலை மின்காட்டியின் தத்துவம். ஓரின மின்துகள்கள் ஒன்றையொன்று விலக்கும். கேள்வி எண் 16. பொறுத்துக. வில்லியம் கில்பர்ட். வெர்சோரியம் நிலை மின்காட்டி. பிராங்க்லின் மின்னல் கடத்தி. ஆப்ரஹாம் பெனட் தங்க இலை நிலை மின்காட்டி. ஈல் 650 வாட்ஸ் பக்க இணைப்பில் மின்னோட்டம் L1 + L2 + L3. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 17. வெர்சோரியம் என்பது டேஸ். நிலை மின்காட்டி. கேள்வி எண் 18. தங்க இலை நிலை மின்காட்டியை வடிவமைத்தவர் ஆப்ரஹாம் பெனட். தங்க இலை நிலை மின்காட்டி. தங்க இலை நிலை மின்காட்டியை 1787ஆம் ஆண்டு ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் ஆப்ரஹாம் பெனட் என்பவர் வடிவமைத்தார். தங்கம், வெள்ளி ஆகிய 2 உலோகங்களும் மிகச்சிறந்த மின்கடத்திகளாக இருப்பதால் அவை நிலை மின்காட்டியில் பயன்படுத்தப்படுகின்றன. இதுதான் தங்க இலை நிலை மின்காட்டி. அமைப்பு. தங்க இலை நிலை மின்காட்டி
ஒரு கண்ணாடி ஜாடியை கொண்டுள்ளது. இதில் பித்தளை கம்பி ஒன்று ஒரு தக்கை வழியாக செங்குத்தாக பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. பித்தளை கம்பியின் வெளிமுனை பித்தளையினால் ஆன ஒரு குமிழோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதன் மறுமுனை ஜாடியினுள்ளே இருக்கும் 2 தங்க இலைகளோடு பொருத்தப்பட்டுள்ளது. செயல்படும் விதம் பற்றி பார்க்கலாம். மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்றினை கொண்டு பித்தளை குமிழினை தொடும்போது அதில் இருக்கும் மின்னூட்டம் பித்தளை குமிழ் வழியாக தங்க இலைகளுக்கு இடமாற்றமடைகிறது. இதனால் இரு இலைகளும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன. 2 இலைகளும் ஒரே மின்னூட்டத்தை பெற்றுள்ளது இதற்கு காரணமாகும். மின்னேற்றம். ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின்துகள்களை இடமாற்றம் செய்வது மின்னேற்றம் எனப்படும். தங்க இலை நிலை மின்காட்டியில் பித்தளை குமிழ் வழியாக தங்க இலைகளுக்கு மின்துகள்கள் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. மின் இறக்கம். ஒரே வகையான மின்னூட்டம் பெற்ற தங்க இலைகள் மின்துகள்களை இழந்து விடுவதால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அருகருகே வருகின்றன. இந்நிகழ்வு மின் இறக்கம் எனப்படும். பித்தளை குமிழை ஒருவர் தன் கையினால் தொடும்போது இலைகளில் இருந்த மின்துகள்கள் கைகள் வழியாக புவிக்குள் பாய்கின்றன. இதன் காரணமாகவும் மின் இறக்கம் நடைபெறுகிறது. கேள்வி எண் 19 கூற்று. தங்க இலை நிலை மின்காட்டியின் பித்தளை குமிழை கைகளால் தொடும்பொழுது தங்க இலைகள் மீண்டும் அருகருகே வருகின்றன. இந்த கூற்று சரி. காரணம் மின்னேற்றம் ஏற்படுவதால் இது நிகழ்கிறது. தவறு. மின் இறக்கம் ஏற்படுவதால் இது நிகழ்கிறது அப்படின்னு கொடுத்திருந்தா காரணம் சரியாக இருந்திருக்கும். ஆகவே கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 20. கம்பளத்தில் கால்களை தேய்த்துவிட்டு கதவின் கைப்பிடி அல்லது ஈரமான சுவரை தொடும்பொழுது மின் அதிர்ச்சி ஏற்பட காரணமான நிகழ்வு ஈஸியானது தான், மின் இறக்கம். கேள்வி எண் 21. மின்னல் உருவாக காரணம். மேகங்களுக்கு இடையில் மின்னிறக்கம் ஏற்படுவது. கரெக்டு. மேகங்களுக்கும் புவிக்கும் இடையில் மின்னிறக்கம் ஏற்படுவது, இதுவும் சரி. மேகங்களுக்கும் புவிக்கும் இடையில் மின்னேற்றம் ஏற்படுவது, இது தவறு. இப்போ 1 மற்றும் 2 சரிதான். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 22. இடியோசைக்கு முன்பே மின்னலை காண்பதற்கான காரணம். ஆப்ஷன் 3 இருக்குது. ஒளியின் திசை வேகத்தை விட, அதாவது சவுண்டோட திசை வேகத்தை விட லைட்டோட திசை வேகம் அதிகம். சரியான விடை ஆப்ஷன் 3. மேகங்களிடையிலோ அல்லது மேகங்களுக்கும் புவிக்கும் இடையிலோ மின்னிறக்கம் நடைபெறுவதால் மின்னல் உருவாகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்று மேல் நோக்கி வேகமாக நகர்கிறது. இந்த காற்றானது மிகச்சிறிய பனிப்படிகங்களை மேல் நோக்கி இழுத்து செல்கிறது. அதே நேரத்தில் சிறிய நீர்த்துளிகள் மேலிருந்து கீழ்நோக்கி நகர்கின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று மோதும்போது பனிப்படிகங்கள் நேர் மின்னூட்டம் அடைந்து மேல் நோக்கி நகர்கின்றன. நீர்த்துளிகள் எதிர் மின்னூட்டம் அடைந்து கீழ்நோக்கி நகர்கின்றன. இதனால் மேகங்களின் மேற்பகுதி நேர் மின்னூட்டமுடைய துகள்களாலும் கீழ்ப்பகுதி எதிர் மின்னூட்டமுடைய துகள்களாலும் நிறைந்திருக்கும். இவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று சந்திக்கும் போது நீர்த்துளிகளில் உள்ள எலக்ட்ரான்களை பனிப்படிகத்தில் உள்ள நேர்மின் துகள்கள் ஈர்க்கின்றன. இதனால் மின்சாரம் உருவாகி மின்னல் தோன்றுகிறது. சில நேரங்களில் எதிர்மின் துகள்கள் நிறைந்த மேகங்களில் கீழ்ப்பகுதியானது மலைகள், உயர்ந்த மரங்கள், கட்டடங்கள் மற்றும் மனிதர்கள் அருகே காணப்படும் நேர்மின் துகள்களோடு தொடர்பு கொள்கிறது. இந்த மின்னிறக்கம் காரணமாக அதிகப்படியான வெப்பம் மற்றும் தீப்பொறி உருவாகி நாம் காணக்கூடிய மின்னல் தோன்றுகிறது. இந்த மின்னலின் மூலம் மிகப்பெரிய அளவிலான மின்சாரம் மின்னிறக்கமடைந்து 30,000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் அதிகமான வெப்பம் உருவாகிறது. அதிக அளவிலான இந்த வெப்பத்தினால் காற்று விரைவாக விரிவடைந்து மீண்டும் விரைவாக சுருங்குகிறது. காற்று விரைவாக சுருங்கி விரிவதால் அங்கு ஒரு அதிர்ச்சி அலை உருவாகி மிகப்பெரிய சத்தமாக வெளிப்படுகிறது. இந்த சத்தம் இடி என அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா பகுதி பாருங்கள். மின்னல் ஒரு மரத்தை தாக்கும் போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தினுள் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிந்து விடுகிறது. கேள்வி எண் 23. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள். மின்னலின் போது 30,000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் உருவாகிறது. தவறு. 30,000 டிகிரி செல்சியஸ். இரண்டாவது கூற்று, மின்னல் தாக்குதல் அடைந்த மரம் உறைந்து போகின்றது. தவறு.
கருகி போயிடும். ஆப்ஷன் 3ல் பாருங்கள், மேகங்களின் மேற்பகுதியில் நேர் மின்னூட்டம் நிறைந்திருக்கும். இது கரெக்ட். ஆப்ஷன் 4ல் மேகங்களின் மேற்பகுதியில் எதிர் மின்னூட்டம் நிறைந்திருக்கும். இது தவறு. ஆகவே சரியான கூற்றுனா ஆப்ஷன் 3 தான். கேள்வி எண் 24, ஏ மற்றும் பி ஆகிய இரு மின் சுற்று படங்களையும் உற்று நோக்கி எதில் அனைத்து மின் விளக்குகளும் பிரகாசமாக ஒளிரும் என்பதை கண்டறிக. ஏ அப்படிங்கிற பிக்சர் தொடர் இணைப்பு, பி அப்படிங்கிற பிக்சர் பக்க இணைப்பு. தொடர் இணைப்பில் இருக்கிறத காட்டிலும் பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் தான் பிரகாசமாக எரியும். நம்ம வீட்டில் இருக்கிற லைட்ஸ் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே பக்க இணைப்பில் தான் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு விளக்கு எரியலனா கூட மற்றொரு விளக்கு கண்டிப்பாக எரியும். பிரகாசமாக எரிவதற்கான காரணம் அனைத்து சுற்றுகளிலும் மின்னழுத்தம் சமமாக இருக்கும், வேறுபாடு இல்லாமல் இருக்கும். அதனால தான் தொடர் இணைப்பை காட்டிலும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்ட மின் விளக்குகள் பிரகாசமாக எரியும். இப்போ பி அப்படிங்கிறது தான் சரி, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 25, ஏ மற்றும் பி ஆகிய இரு மின் சுற்றுப்படங்களையும் ஒப்பிட எதில் அனைத்து மின் விளக்குகளும் நீண்ட நேரம் ஒளிரும் என்பதை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன் தொடர் இணைப்பு, இரண்டாவது பக்க இணைப்பு. எதில் நீண்ட நேரம் ஒளிரும் அப்படின்னா தொடர் இணைப்பில் தான். ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தொடர் இணைப்பில் மின்கலத்திலிருந்து மின்னூட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு மூடிய சுற்று மட்டுமே உள்ளது. இதில் மின்கலம், சாவி மற்றும் 2 மின் விளக்குகள் ஒன்றின் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. மின் சுற்றில் 2 விளக்குகளும் இணைக்கப்பட்டிருக்கும் வரிசையின்படி அவை ஒவ்வொன்றின் வழியாக எலக்ட்ரான்கள் பாய்ந்து செல்லும். விழாக்காலங்களில் நாம் மின் விளக்குகள், டியூப் லைட் போட்டிருப்போம். அது எல்லாமே தொடர் இணைப்பு. லைட்டோட எண்ணிக்கை அதிகமாகும் போது வெளிச்சம் குறையும். கேள்வி எண் 26, தவறான கூற்றை தேர்வு செய்க. 4 ஆப்ஷனில் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறான கூற்று அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தொடர் இணைப்பில் மின் அழுத்தத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்வதால் மின்கலம் நீண்ட நேரம் உழைக்கும். இந்த கூற்று சரி. இரண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள், தொடர் இணைப்பில் மின்னழுத்தத்தை பகிர்ந்து கொள்வதால் மின் விளக்குகள் சற்று மங்கலாகவே ஒளிரும். இதுவும் கரெக்டு தான். மூணாவது ஆப்ஷனில் பாருங்கள், பக்க இணைப்பில் மின்னோட்டத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்வதால் மின்கலன் நீண்ட நேரம் உழைக்கும். தவறு. இது தொடர் இணைப்பில் தான் இந்த மாதிரி இருக்கும், பக்க இணைப்பில் இப்படி இருக்காது. நாலாவது ஆப்ஷன், பக்க இணைப்பில் மின்னோட்டத்தை பகிர்ந்து கொள்வதால் மின் விளக்குகள் பிரகாசமாக ஒளிரும். இது கரெக்டு. தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் 3 மட்டும்தான். கேள்வி எண் 27, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தொடர் இணைப்பில் மின் அழுத்தம் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். இது சரி. இரண்டாவது ஆப்ஷனில் பக்க இணைப்பில் மின்னோட்டம் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். இதுவும் சரி. தொடர் இணைப்பில் V = V1 + V2 + V3 ஆக இருக்கும். இதுவும் சரி. பக்க இணைப்பில் I = I1 - I2 - I3 ஆக இருக்கும். இதுதான் தவறு. மூன்று மின் விளக்குகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம். ஒவ்வொரு மின் விளக்கினிடையே V என்ற மின்னழுத்தம் உள்ளதாகவும் ஒவ்வொரு மின் விளக்கிலும் I1, I2, I3 என்ற மின்னோட்டங்கள் பாய்வதாகவும் எடுத்துக்கொண்டால் மின்கலனிலிருந்து பாயும் மின்னோட்டமானது 3 மின் தடைகளின் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். அதாவது I = I1 + I2 + I3. கேள்வி எண் 28, ஒப்புமைப்படுத்துக. மின் சமையற்கலனை வெப்ப கடத்தலுடன் தொடர்புபடுத்தினால் மின் கொதிகலனை எவற்றோடு தொடர்புபடுத்தலாம்? வெப்பச்சலனம். கேள்வி எண் 29, மின் அதிர்ச்சியின் போது செய்யக்கூடாதது எது? ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. மின் அதிர்ச்சிக்கு உள்ளானவரை விரைவாக கைகளால் பற்றி இழுத்து காப்பாற்ற வேண்டும். நாமளும் போய் தொட்டோம்னா அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் நம்ம செய்யக்கூடாதது ஆப்ஷன் 3. மற்றதெல்லாம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், மின் அதிர்வு ஏற்பட காரணமான மின் இணைப்பை துண்டிக்கவும். சரி. பதற்றமடையாமல் மின் அதிர்ச்சிக்குள்ளானவரை மின் கடத்தா பொருள் கொண்டு மின் இணைப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும். அதாவது ஒரு கட்டை இல்லைன்னா பிளாஸ்டிக் சேரு இந்த மாதிரி எடுத்து அவர் மேலே அடிக்கும்போது அவர் விடுவிச்சிருவார். 4வது ஆப்ஷனில் பாருங்கள், மின் இணைப்பில் இருந்து விடுவித்த பின்னர் அவருக்கு முதலுதவி செய்ய வேண்டும். எல்லாமே கரெக்ட். தவறானது ஆப்ஷன் 3 தான். கேள்வி எண் 30, மின் காப்புரைகள் பழுதாகும் போது நம்மை மின் அதிர்ச்சியிலிருந்து காப்பாற்றுவதற்காக மின் சாதனங்களில் உள்ள அமைப்பு.
புவி தொடுப்பு கம்பி. கேள்வி எண் 31 கூற்று காரணம் இரண்டும் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறு அப்படின்னு பார்க்கலாம். கூற்று உயரமான கட்டிடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் சாதனம் மின்னல் கடத்தியாகும். இது சரி. காரணம் மின்னல் கடத்தியானது மின்னலை ஈர்த்து மின்னோட்டத்தை புவிக்குள் பாயச் செய்கிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கேள்வி எண் 32 கூற்று மின்னலின் போது உயரமான மரத்தின் அடியில் நிற்பது நல்லது. கண்டிப்பாக இது தவறு. அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. காரணம் அது உங்களை மின்னலுக்கான இலக்காக மாற்றும். காரணம் சரி, பட் கூற்று தவறு. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 33 இடியுடன் கூடிய மழையின் போது நாம் செய்யக்கூடாதது எது? ஆப்ஷன் 1 பாருங்கள். திறந்த வெளியாக இருக்கும் பொழுது வேகமாக ஓட வேண்டும். கண்டிப்பாக அது செய்யக்கூடாது. மகிழுந்தில் பயணிக்கும் போது மகிழுந்திலேயே அமர்தல், அது செய்யலாம், கரெக்டு. தரையில் அமர்ந்து தலையை குனிந்து கொள்ளுதல், அதுவும் கரெக்டு. வீட்டிலேயே பாதுகாப்பாக இருத்தல், இதுவும் செய்யலாம். இப்போ செய்யக்கூடாதது ஆப்ஷன் 1. கேள்வி எண் 34 கூற்றும் காரணமும். கூற்று புவி தொடுப்பு என்பது நமக்கு மின் அதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை. இந்த கூற்று சரி. காரணம் குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவி தொடுப்பு செய்யப்படுகிறது. இதுவும் கரெக்ட். இப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கேள்வி எண் 35 மின் உருகி, மின் சமையற்கலன், மின் கொதிகலன் மற்றும் மின் இஸ்திரி பெட்டி போன்ற கருவிகள் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? மின் வெப்ப விளைவு. கேள்வி எண் 36 மின் உருகி என்பது ஒரு டேஷ் குறைந்த உருகுநிலை கொண்ட ஒரு கம்பி. கேள்வி எண் 37 மின்தூக்கி, மின்சாரமணி, தொலைபேசி போன்ற கருவிகள் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றது? மின்காந்த விளைவு. கேள்வி எண் 38 மின் வேதி விளைவு எங்கு பயன்படுகிறது? தாதுக்களிலிருந்து உலோகங்களை பிரிப்பதில். சரி. மின்முலாம் பூசுதல், அங்கேயும் பயன்படுது. கவரிங் நகைகள் தயாரிப்பில், அதுலேயும் பயன்படுது. ஸோ அனைத்தும். கேள்வி எண் 39 கூற்று மின் உருகி மின் சாதனங்களில் பொருத்தப்படுகின்றன. கூற்று சரி. காரணம் இது தானாகவே மின் சுற்றை துண்டித்து பின்னர் மின்சாரத்தை தானாக மீட்டெடுக்கும். தவறு. காரணம் தவறு. கூற்று சரி. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 40 சரியான கூற்றை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷனில் 4 கூற்றுகள் இருக்குது. இதில் சரியான கூற்று எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மின்னோட்டத்தில் காந்த விளைவின் ஒரு பயன்பாடு மின் உருகி ஆகும். இது தவறு. ஆப்ஷன் 2 மின்னோட்டம் பாய்வது நிறுத்தப்பட்டால் கம்பி சுருளானது தனது காந்தத்தன்மையை இழக்காது. தவறு, இழந்துவிடும். ஆப்ஷன் 3 பாருங்கள். தொலைபேசிகளில் மின்னோட்டத்தின் வேதி விளைவு பயன்படுகிறது. தவறு, காந்த விளைவு தான் பயன்படும். ஆப்ஷன் 4 பாருங்கள். மின்னோட்டம் பாயும் திசையை பொறுத்து கம்பி சுருளின் இரு முனைகளிலும் மின் முனைகள் மாற்றமடையும். இந்த கூற்று தான் சரி. சரியான கூற்று ஆப்ஷன் 4. கேள்வி எண் 41 பொறுத்துக. மின்கலம் வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும். சாவி மின் சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது. மின் சுற்று மின்னோட்டம் செல்லும் மூடிய பாதை. மின் உருகி பாதுகாப்பு சாதனம். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 42 பொறுத்துக. இரு ஓரின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். இரு வேறின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும். கண்ணாடி துண்டை பட்டு துணியில் தேய்க்க நேர் மின்னூட்டம் உண்டாகும். ரப்பர் தண்டை கம்பளியில் தேய்க்க எதிர் மின்னூட்டம் உண்டாகும். மின் உருகி ஒரு பாதுகாப்பு சாதனம். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 43 சரியான பொருத்தம். மின் பூச்சின் பெயர், பயன்பாடு. குரோமியம் உலோகத்தால் மின் பூச்சு. குளியலறை குழாய்கள்.
வெள்ளியத்தாலான மின்பூச்சு. சாப்பாட்டு மேசையில் பயன்படும் பொருள்கள். தங்க முலாம், கை கடிகாரம். நிக்கல் முலாம், தானியங்கிகள். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 44. பொருள்கள் மின்னூட்டம் பெறும்போது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மாற்றப்படும் துகள்கள். எலக்ட்ரான்கள். கேள்வி எண் 45. வீடுகளில் இணைக்கப்படும் மின் சுற்று. ஈஸியாக சொல்லிடலாம், பக்க இணைப்பு சுற்று. இதே விழா காலங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தொடர் இணைப்பு சுற்றுன்னு ஆன்சர் பண்ணணும். கேள்வி எண் 46. பொருந்தாததை கண்டுபிடிக்கவும். ரொட்டி சுடும் மின் அடுப்பு, மின் தேய்ப்பு பெட்டி, மின் விளக்கு, அறை வெப்ப மூட்டி. இதில் பொருந்தாத ஒன்று மின் விளக்கு. மின் விளக்கு தவிர மற்ற மூன்றுமே மின் வெப்ப விளைவின் அடிப்படையில் செயல்படுது. கேள்வி 47. நாகமுலாம் பூசுதல் என்பது டேஸ் ஆகும். ஒரு முக்கியமான வினா. இரும்பின் மீது துத்தநாகத்தை பூசுதல், அதுதான் நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி 48. பொறுத்துக. கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிறத சரியாக மேட்ச் பண்ணணும். வெப்பக்குடுவை, சர் ஜேம்ஸ் திவார். கலோரி மீட்டர், பியரே சைமன் லாப்லாஸ். நிலைமின்காட்டி, வில்லியம் கில்பர்ட். தங்க இலை நிலைமின்காட்டி, அப்ரஹாம் பென்னட். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 49. செயற்கை இலையால் ஆன ஒரு துண்டு துணியில் ஒரு காற்று நிரப்பப்பட்ட பலூனை தேய்த்து அதை ஒரு சுவற்றில் வைத்து அழுத்தினால் அந்த பலூனானது சுவற்றுடன் ஒட்டிக்கொள்வதை காணலாம். இதற்கு காரணமான விசை நிலை மின்னியல் விசை. கேள்வி எண் 50. மின்தடை என்பது டேஸை குறிக்கும். மின்னாற்றலை பயன்படுத்தும் சாதனத்தை குறிக்கும். கேள்வி எண் 51. கூற்று. தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது விளக்குகளின் வெளிச்சம் குறைந்து கொண்டே வருகிறது. கரெக்டு. காரணம், தொடர் இணைப்பில் மின்தடைகளுக்கு இடையில் உள்ள மின்னழுத்தம் மாறாமல் ஒரே அளவில் இருக்கும். காரணம் தவறு. கூற்று சரி. பக்க இணைப்பில் தான் மின்தடைகளுக்கு இடையில் உள்ள மின்னழுத்தம் மாறாமல் இருக்கும். தொடர் இணைப்பில் மாறும் மின்னழுத்தம். ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 52. கூற்று. பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் பொழுதும் மின் விளக்குகளின் வெளிச்சம் மாறாமல் உள்ளது. இந்த கூற்று சரி. காரணம், பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து மின் சுற்றுப்பாதைகளிலும் மின் அழுத்த வேறுபாடு ஒரே அளவில் இருக்கும். இப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 53. தவறான கூற்றை கண்டறி. இதில் தவறான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிறது தான், 4வது ஆப்ஷன். வீடுகளில் தொடர் இணைப்பின் மூலம் மின் கூறுகள் இணைக்கப்படும் பொழுது மின்கூறுகள் அனைத்தும் பழுதாகிவிடும். தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது ஒன்று எரியலினாவே அடுத்தடுத்த லைட் வந்து எரியாது இல்லையா? அப்போ இது தவறான கூற்று. கேள்வி எண் 54. தவறான கூற்றை கண்டறி. இதில் தவறான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனில் இருக்கிறது தான். தாமிர கம்பி அதிக மின்தடையை கொண்டிருப்பதால் அது எளிதில் வெப்பமடைவதில்லை. தவறு. எளிதில் வெப்பமடைஞ்சிரும், உடனே அது கட் ஆயிரும். இப்போ தவறான கூற்று ஆப்ஷன் 2. அவ்வளோதான். மின்னியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த 54 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாக்களுக்கான விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.